जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னுடைய கர்மம் அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி மகா பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி எப்படி இருக்குது? அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மீனராசி பொறுத்தளவுக்கு சில பேர் சொல்கிறாங்களே ஜென்ம சனி. ஸோ மீனராசிக்கு ஜென்ம சனி அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஜாதகத்தில் மீனராசி பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, புரட்டாதி நட்சத்திரம் கூட பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரம் மீனராசி கொஞ்சம் கஷ்டம். பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலும். என்னென்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா மறைந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும். ஸோ கவலைப்படாதீங்க. மறைந்த கர்மம் முடியும். ஸோ அதுக்கும் கவலைப்படாதீங்க. சில நேரத்தில் புதிய வாய்ப்பு, உயர்வு, மாபெரும் வெற்றி அனைத்தும் நல்ல சூழலில் சில விஷயங்கள்லாம் வரும். நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா சில நேரத்தில் பொறுமையை கைப்பிடிக்கணும். சில நேரத்தில் பட்டும் படாத மாதிரி சில விஷயங்கள் பார்த்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிடும். சனி உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பியூர் ரிசல்ட்டாக மாற்றும் ஒரு விஷயங்கள் உண்டு. ஸோ பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவரவு அதிகரிப்பு, நண்பர்கள் மூலமாக பெரிய நன்மை, விரும்பிய பொருள், வீடு, வாகனம் கிடைக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். லாங் டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உடலை அதிக சோர்வாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சோர்வடிக்காது. அதாவது ரொம்ப சோர்வாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம். சோர்வாகாமல் நீங்கள் வேலை செய்தால் சிறப்பு. நண்பர்கள், குடும்பத்தில் கணக்கியல் குழப்பங்கள்லாம் இருக்கும். பெரிய பெரிய சண்டைகள், வேர்ட்ஸ் எல்லாம், தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பிரதர் சைடு இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. நெகட்டிவ்லாம் பிரதர் இருந்தால்
ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு, ஜாபு, வேலையெல்லாம் எப்படி இருக்கும், புதிய ஜாப், பவர், ரெஸ்பெக்ட்ஸ், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும். சில பேருக்கு புதிய ஜாப், நியூ ரோல் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அசாதாரணமான லாபம். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேயே நம்ம எடுத்தோன்னே இந்த மீடியா, க்ரியேட்டிவ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபாரின் ட்ரேடு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். பீப்புளுக்கெல்லாம் சூப்பர் சக்ஸஸாக இருக்கும். இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல ஓரளவுக்கு சந்தோஷம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பதிகளுக்குள் நல்ல பயணங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், குழந்தைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடியது. இன்லாஸ் சப்போர்ட்ஸோட எல்லாம் நிறையா இருக்கும். காதல், கல்யாணம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சிங்களுக்கு சடன் லவ் என்ட்ரி ஆகிறதுக்கு, மேரேஜ் விஷயமா பேசுகிறதுக்கு இதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்லாம் வரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஸ்னு எடுத்துட்டோன்னா வீட்டுக்கான பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பிளாட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லக்கி, பேங்க் பேலன்ஸ் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் லோன் ஈஸி அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிக் ஃபினான்ஷியல் அண்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்கோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் எஜுகேஷன் சான்சஸ் நிறையா இருக்குது. ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிட்டிவ், அதாவது சில எக்ஸாம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ்லாம் இருந்தால் ஃபேவரபுளாக முடியும். ப்ராப்பர்ட்டி கேஸ்லாம் இருந்தால் கிளியர் விக்டரியாக இருக்கும். ஸோ கவலைப்படாது. டாக்குமெண்டேஷன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா கால் விரல்கள் கவனம். ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கால் விரல்கள்லாம் கவனமாக இருக்கணும். மோட்டர் வெஹிக்கிள் ஸ்க்ராச்சஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்டர் ரிலேட்டட் கேரில் இருக்கணும். தண்ணியில் போகிறது, வண்டியில் போகிறது வரதுலலாம் கவனமாக இருங்க. நைட் டைம் ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாடி ஹீட், ஐ ஸ்ட்ரெயின்லாம் உண்டு. தைராய்டு இம்பேலன்ஸ் சான்சஸ்லாம் இருக்குது. விட்டமின் பி குறைபாடுகள் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சனீஸ்வரர் ஆலயம் சென்று வாருங்கள். சிவன், நந்தி ஆலயம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுவாமி, அம்பாள், நந்தியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு, நந்திக்கு, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி, நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட, குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.